ஃபேன்சி கிச்சன் வெர்சஸ் ஃபங்க்ஷனல் கிச்சன். இந்த பின்ட்ரெஸ்ட்லாம் வர மாதிரி கலர் கலராக எஸ்தெட்டிக் பொருளை வச்சு கிச்சனை டெக்கரேட் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. ஃபங்க்ஷனலாக நம்மளோட ஒர்க்கை மினிமைஸ் பண்ணுற மாதிரி பொருளை தான் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த வீடியோவில் நம்ம நிறைய டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஷேப். நான் ஆரம்பத்தில் சம்மந்தமே இல்லாத ஷேப்பில் பொருள்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த கண்டெய்னர் பாருங்களேன், ஒரு ரவுண்டு ஷேப்பும் இல்லாமல் ஒரு பானை ஷேப்பில் இருந்தது. எனக்கு அது பிடிச்சிருந்ததுன்னு வாங்கினேன். பட் இது வந்து ஸ்பேஸ் வந்து அப்படி ஆக்குபை பண்ணுதுங்க. அது பக்கத்தில் எந்த பொருளும் வைக்க முடியாது, அந்த மாதிரி ஆக்குபை பண்ணும். ஸ்பேஸ் சேவிங் கான்செப்டில் பார்த்தா இது கம்ப்ளீட்டாக ஒரு வேர்ஸ்ட் ப்ராடக்ட். ஆனால் ஒரு ஏஸ்தெட்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப அழகாக ஏஸ்தெட்டிக்காக இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் தானே முக்கியம் நம்ம கிச்சனில். செகண்ட் டாபிக் கலர். முக்கால்வாசி நம்ம கிச்சனுக்கு ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே கலரில் மற்ற பொருள்லாம் வாங்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம வந்து கச்சன்னு ஒவ்வொரு கலரில் பொருள் வாங்குறத கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பார்க்குறக்கு ஏஸ்தெட்டிக்காக இருக்கும். அதுக்காக நான் பிராண்ட் ஓவர் கலர்னு சொல்ல வரலைங்க. அந்த கலர் அவைலபிளாக இருந்தால் அந்த கலரை நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், இல்லை செகண்டரி கலர் ஒன்று வச்சுக்கலாம். அடுத்த டாபிக் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். எனக்கு உண்மையாகவே இந்த ஏஸ்தெட்டிக் பொருள்லாம் நிறைய கிச்சனில் வச்சுருப்பாங்கள்ல, அவங்களாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நான் யோசிப்பேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண முடியாது அந்த இடத்த, ரொம்ப கச்சன்னு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப க்ளம்ஸியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் எனக்கு தெரியல. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஏஸ்தெட்டிக் பொருள்லாம் அதிகமாக வாங்கலை. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து ட்ராலி ஷேப்பில் ஒரு கண்டெய்னர். இது டிமார்ட்டில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நான் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் தான் வச்சுருக்கேன். பேக்கிங் ரிலேட்டடாக எல்லாமே இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் குவைட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் திங்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன் மேலே வந்து பிளாஸ்டிக் கவர் ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க. அது எனக்கு இங்கே ஃபுல்லாக கடப்பாக்கல் தான் எல்லாமே எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே தான் நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஷீட் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னருக்கு மேலேயே நான் ஒரு செலஃபன் டேப் மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன், ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு. நான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக அடுத்ததான் இன்வெஸ்ட் பண்ண பொருள் இந்த ட்ராலி. இந்த மாதிரி நான் 2 ட்ராலி வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன். அது வீல்ஸோட நான் இந்த மாதிரி ஒரு ரேக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் மாடுலர் கிச்சன் மாதிரி நம்ம அழகாக புல் அவுட் பண்ணிக்கலாம். புல் அவுட் ரேக் மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேலே மசாலாஸ் வச்சுருப்பேன், கீழே வந்து அயன் கடாய்ஸ்லாம் வச்சுருப்பேன். அதுக்கு கீழே கொஞ்சம் குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ட்ராலி வீல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு ரேக்காக யூஸ் பண்ணுறேன், லைக் ஸ்நாக்ஸ் கவுண்டர் மாதிரி. ஃபோர்த்து டாபிக் எஃபிஷியன்ட். இந்த கிச்சனில் கம்ப்ளீட்டாக ரன்னர் விரித்து அந்த இடத்த வந்து கூட்டுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் நான் வந்து வச்சுக்கல. நான் ஒரே கலரில் 4 மேட் வச்சுருக்கேன். பெரிய ரன்னருக்கு பதிலாக குட்டி மேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இருக்கிறது நான் மாடுலர் கிச்சன் தான். இந்த நான் மாடுலர் கிச்சனில் கவுண்டர் டாப் பக்கத்தில் அதிகமாக வைக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். பட் ஸ்பேஸ் அதிகமாக இல்லாதனால எனக்கு கவுண்டர் டாப்பில் அதிகமாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் காஷியஸாக நான் வந்து தேவையில்லாத பொருளாக நான் கவுண்டர் டாப்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிச்சனுக்கு நான் ஒரு டெக்கர் ஐட்டம் வாங்கினேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ் தான். இந்த வேஸ் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி கண்டெய்னர் கிடச்சிச்சு. அதை வந்து நான் டெக்கர் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் மட்டும் தான் நான் ஆர்டிஃபிஷியலாக வாங்கினது. ஏஸ்தெட்டிக்காகவும் இருக்கணும் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு நானும் பொருள்லாம் வாங்கியிருக்கேன் கிச்சனுக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சரிகமா கேரவன். இது வந்து எஃப்எம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் இருக்கும்போது நம்ம பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த குட்டி கிளாக். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப பிடிச்சி போய் இந்த கோட்ஸ் இருக்கிற மேக்னெட் வாங்கினேன். நம்ம சந்தைக்கோ இல்லை வந்து காய் வாங்க போனோம்னாவோ ஒரே பேக்கில் எல்லா காயும் போட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அதை நம்ம தனியாக பிரித்து வச்சு அதை வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது பெரிய ஒர்க் தாங்க. ஒரே பேக்கில் இந்த மாதிரி நிறைய பவுச் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டு அதில் நம்ம ஒவ்வொரு காயாக ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து அதை செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அமேசானில் ஃபஸ்ட்டு இந்த பேக் பார்த்தேன். இது எனக்கு அமேசானில் கொஞ்சம் காஸ்ட்லியாக பட்டுச்சு. மீஷோவில் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ சந்தைக்கு போனாவே இந்த பேக்கோடு தான் போகிறதுங்க. இது நாங்கள் கம்மியாக தான் வாங்குவோம். ஸோ எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கேரட்டு, அவரைக்காய், தக்காளிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த சாஸ் பாட்டில், இந்த சிரப் பாட்டில் இதெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சாஷேயில் வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அழகான பொருள் கிச்சனில் வைக்கவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகு,
இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் கிச்சனில் வைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங்.